அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் உதயநிதியை தூக்கிய மகளிர் ஆணையம் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த உடைய வழக்கு பெரும் மோசமான நிலை அடைஞ்சிருக்கலையா. இப்போ பார்த்திங்கன்னா இதில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட ஞானேஸ்வர் அவர்களுக்கு இப்போ நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இல்லையா. மகளிர் ஆணையம் பார்த்திங்கன்னா அதிரடியாக வழங்கியிருக்காங்க. மகளிர் ஆணையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதில் அந்த சார் யார் அப்படின்னு தான் தெரியாமல் இருக்குது. இருந்தாலுமே இப்போ ஞானேஸ்வர் அவர்களுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க குறைந்தபட்சம் வழங்கியிருக்காங்க. அடுத்த ப்ராசஸிங் அது 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ அதிரடியாக அந்த சார் யார் அப்படின்றத இப்போ சொல்லி ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி இப்போ ஞானேஸ்வர் அவருக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா வசமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்கியிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் இப்போ மகளிர் ஆணையம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா கையில் வைத்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வெளியிட்ட வீடியோவின் அடிப்படையில் தான் இப்போ உதயநிதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவே மாறி இருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக ஞானேஸ்வர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இல்லையா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திமுக சார்ந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி முற்றி சிக்கியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கல்வித்துறை அமைச்சரும் பார்த்தீங்கன்னா இது அந்த வழக்கில் சிக்கியிருக்காரு. மீண்டும் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மகளிர் ஆணையம் மீண்டும் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரைடுகள் நடந்திருக்கு. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் சிக்கினதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை ஞானேஸ்வர் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருக்காரு. இந்த நிலையில் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு உடல்நலைக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாடகம் திமுக ஆடிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதியுடைய கதை முடிய போகுது. இருந்தாலுமே இன்னும் ஒரு சில தினங்களில் உதயநிதிக்கு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இந்த பாலியல் வழக்கு இவருடைய பேர் அடிபட்டிருக்கு. இருந்தாலுமே அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாக மாறி இருந்த நிலையெல்லாம் அந்த சார் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக விழுந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அவர் காலில் விழுந்து கதறியதாக தகவலும் வெளியாக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.